மாபெரும் ஞான துறவியின் சிறப்பு வருகை அது. அந்த நாட்டு அரசர் அவரை ஆவலாய் வரவேற்றார். தன் நாட்டு பெருமையை விளக்க விரும்பினார். பன்னாட்டு அரிய வகை பொருள்கள் ஒவ்வொன்றையும் ஒய்யாரமாக விளக்கினார். முத்தாய்ப்பாக பலத்த பல்லடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்த வைரக்கல் ஒன்றை காட்டினார். துறவியாரே, உலகத்திலேயே மிக உயர்ந்த வைரக்கல் இதுதான். இதன் மேல் உள்ள வேலைப்பாடுகள் உலகே அறியாதவை. துறவி கேட்டார், அப்படியா? அருமை அருமை. இதை பராமரிக்க தினமும் எவ்வளவு செலவாகிறது? ஆயிரக்கணக்கில். துறவியாரே, அதனால் உங்களுக்கு ஏதாவது வருமானம் இருக்கிறதா? ஒரு நயா பைசா கிடையாது துறவியாரே. ஆனால் பெருமை இருக்கே. பெருமைப்பட்டு நின்ற அரசரிடம் அரிதான தகவல் ஒன்றை சொன்னார் துறவி. இதைவிட மிக மிக உயர்ந்த கல் உமக்கு தெரியுமா அரசே? பதற்றப்பட்டு போனார் அரசர். இதைவிட மிக மிக உயர்ந்த கல்லா? எந்த நாட்டில்? எவ்வளவு விலை? உடனே வாங்க தயார். எங்கே எங்கே? உங்கள் நாட்டின் தான் அரசே. என்ன, என் நாட்டிலா? எங்கே, யாரிடம்? அவசரப்பட்டார் அரசர். வா, காட்டுகிறேன். அரசரை அழைத்து சென்றார் துறவி. நகருக்கு புறம்பே இருந்த ஒரு மூலை வீதியில், இருள் சூழ்ந்த பகுதியில், ஒரு ஓலை குடிசையில் மூதாட்டி ஒருத்தி ஆட்டுரலில் மாவாட்டிக் கொண்டிருந்தாள். மாவாட்டுவதில் வரும் வருமானமே அவளது பிழைப்பு. அந்த ஆட்டு உரலை காட்டி துறவி கேட்டார், பாட்டி, இந்த கல்லை பராமரிக்க எவ்வளவு செலவாகிறது? அப்படி ஒன்றும் செலவில்லையே. இதனால் உனக்கு எவ்வளவு வருமானம் வருகிறது? என் குடும்பத்துக்கு சோறு போறதே இதான சாமி. கேட்டு நின்ற அரசரை இப்போது ஆற்றுப்படுத்தினார் அந்த அரிய துறவி. சொல்லுங்கள் அரசரே, எது விலை மதிப்பற்றது? ஒரு பைசா வருமானம் கூட தராத அந்த வைரக்கல்லா? தன் அங்கத்தையே தேய்த்து தேய்த்து குடும்பத்தையே காப்பாற்றிக் கொண்டிருக்கும் இந்த ஆட்டுக்கல்லா? அரண்மனைக்கு அழகு வைரம், வீட்டுக்கு அழகு ஆட்டுக்கல். இப்போலாம் எங்கெங்க ஆட்டுக்கல் இருக்கு? எதை நீ மதிக்கிறாய்? கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிக் கொண்டு பஞ்சு மூட்டைகளை நெல் மூட்டை என தூக்கி நடிக்கும் சினிமா ஸ்டார்களின் வியர்வையா? பைசா பலன் எதிர்பார்க்காமல் உனக்காக புழுதியில் புரளும் உன் அப்பா அம்மாவின் வியர்வையா? ஒரு வைரத்தின் மதிப்பு அதன் உறுதியிலோ பொலிவிலோ பளபளப்பிலோ அல்ல, அதன் மதிப்பறிந்தவர் மத்தியில் உலவுவதிலே. பயனில்லா பட்சத்தில் ஒருவருக்கு ஒரு நல்லவரும் கெட்டவரே. ஆம், இது பண்பட்ட சமூகம் அல்ல, பயன்பாட்டு சமூகம். இப்படி ஒரு காதல் பிதற்றல் பல 100 ஆண்டுகள் ஆகுமாமே ஒரு வைரம் உருவாக. அட, நீ மட்டும் எப்படி இப்படி 10 மாதத்தில் உருவானாய்? அருமையான கதைகளாக ரொம்ப பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனை